ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தில்நாதன் சக்பாரியம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என் வீட்டில் நான் பண்ணியிருக்கிற ஒரு சின்ன சேஞ்ச். ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் நான் நானோ டேங்க் வச்சுருப்பேன், உங்களுக்கு தெரியும். அந்த நானோ டேங்க்கில் நான் என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், அந்த சேஞ்சஸால் வந்து வீட்டோட ஃப்ரண்ட் அண்ட் லுக் வந்து எப்படி என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறேன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என் வீடியோ என் சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு தெரியும். இனிஷியலாகவே இந்த நீங்கள் பார்க்குற இந்த பர்டிகுலர் டேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி பிளான்ட் அக்வாரியமாக வந்து நான் வச்சுருந்தேன். ஸ்டார்டிங்கில் வந்து நான் இந்த சேனலில் போஸ்ட் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இந்த புத்தா இங்கே உட்காந்துட்டு இருக்காரு பார்த்திங்கன்னா, இதே புத்தரை வச்சு தான் நான் வந்து பேம்பூஸ் வச்சு ட்ரை பண்ணேன். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ரியல் பிளான்டட் அக்வாரியமில் இருந்த சாயிலெலாம் கூட போட்டு அதில் பிளான்ட்ஸ்லாம் வளர்த்து ஷ்ரிம்ப்லாம் விட்டு ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்கடுத்து கடைசியாக எல்லாமே அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் அதெல்லாம் ரொம்ப லாங் லாஸ்டிங்காக சர்வே ஆகலை. அதுக்கடுத்து நான் டிசைட் பண்ணிட்டு ஓகே இது வந்து இந்த நானோ டேங்க் வந்து அதுக்கெலாம் செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணி வச்சது தான் இந்த பீட்டா ஃபிஷ். ஸோ பீட்டா ஃபிஷ்ஷை வாங்கி இதில் வந்து வளர்ப்பேன். 3 months வரும். 3 months முடிச்சு ஆப்வியஸாக அதுக்கு ஒரு பிரச்சனை வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதுக்கடுத்து பீட்டாஸ் மாற்றிக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து நான் இப்போ டிசைட் பண்ணி இப்போ நான் ஃபைனலைஸாக கன்க்ளூட் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இந்த பீட்டாலேயே வந்து ஓஹெச்எம்லாம் போகாமல் ப்ளக்கார்ட் கேட்டகரி ஒன்று, அதுக்கடுத்து டெட்ராஸ் விட்டுறலாம் அப்படின்னு ஒரு டெசிஷன் தான் எடுத்தேன். பட் ஆனால் எனக்கு இந்த வாட்டி பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்கன்னா, கப்பி பிளாட்டினம். ஸோ இதுவும் இந்த வாட்டி கிடச்சிச்சு. எனக்கு ஒரு சிங்கிள் ஃபிஷ் தான் கிடச்சிச்சு, எனக்கு பேர் கிடைக்கல நான் வாங்கின கடையில். சரி, சிங்கிள் ஃபிஷ்ஷே பார்க்கறதுக்கு ரொம்ப ஆக்டிவாகவும் நல்லாவும் இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு அந்த சிங்கிள் ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ப்ளக்கார்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி எல்லோ கலர் வித் ஆரஞ்ச் லைட்டாக பிளாக் ஷேடில் இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மில்க் க்ரீன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேடில் வந்து காம்பினேஷனில் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த காம்பினேஷன் சரி ஓகே. நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பிளாக்கு இல்லை ப்ளூ வாங்கலான்ற ஐடியாவில் இருந்தேன். ஏன்னா ப்ளூ வந்து என்னோடய வீட்டோட என்ட்ரன்ஸோட பேக்ஸ் வால் பெயிண்டில் இருக்கும். ஸோ அதிலே செட் பண்ணலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து எனக்கு இந்த கலர் அதை விட பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, பியூர் பிளாக் கிடைக்கலனாலும் ஒரு பிளாக் தீம் இருக்கிற மாதிரி ஒரு எல்லோ கிடச்சதும் நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த பிளக்கார்டை சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் இந்த அடிஷ்னலாக இது ஐடியாவே கிடையாது. இந்த கப்பி பிளாட்டினம் ரொம்ப ஆக்டிவாகவும் நல்லா இருந்ததும் ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. சரி அதனால் சிங்கிள் ஃபிஷ்ஷாக கிடச்சாலும் பேராக கிடைக்கலாம்னு சிங்கிள் ஃபிஷ்ஷாக கிடச்சா ஓகேன்னு சொல்லி இதை வாங்கிட்டு வந்தேன். அது கூட வந்து பார்த்திங்கன்னா எம்பர் டெட்ரா ஒரு 3 பேர் விட்டுருக்கேன். இதில் வந்து ஸ்கேப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு புத்தரோட சிட்டிங் புத்தாவும் ஒரு ஹெட் புத்தாவும் மட்டும் வச்சுருக்கேன். மற்றபடி உள்ளே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கலர்ட் ஸ்டோனு. அதுக்கடுத்து சின்ன சின்ன ராக்ஸ் வச்சுருக்கேன். வேறு எதுவுமே இந்த தீமில் வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே பிளான்ஸோ எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கில்லர் ஸ்னெயில்ஸ் மட்டும் ஒரு 2 ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது போக போக இன்னொரு 2-3 கில்லர் ஸ்னெயில்ஸ் இந்த பக்கத்தில் இருக்க பிளான்ட் டேங்க்லேருந்து எடுத்து ஆட் பண்ணலான்ற ஐடியாவும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து தீமாக வைக்கலான்னு இருக்கேன். ஸோ இதுவும் ரொம்ப இல்லாமல் இந்த மாதிரி டெட்ரா ஃபிஷ்ஷஸ், ப்ளக்கார்டு, அப்புறம் இந்த கப்பி இனிஷியல் பிளான் கிடையாது. பட் ஆக்டிவாக இருந்ததெல்லாம் நான் இப்போ வாங்கி விட்டுருக்கேன். ஸோ இதிலேயே வந்து மெயின்டைன் பண்ணலாம். டேங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ் பெருசாக வராது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 monthனாச்சும் நீங்கள் எதுவும் டச் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் வந்து வீட்டு என்ட்ரன்ஸில் வைக்கிறதால அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டு இருந்தால் நமக்கும் பெரிய ஹெட்டேக்காக இருக்கும். அதனால் வந்து மோஸ்ட்லி முடிஞ்ச வரைக்கும் லோ மெயின்டெனன்ஸ் டேங்காக க்ரியேட் பண்ணணுன்ற ஐடியாவில் நான் அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கூடவே பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே சின்ன ஒரு எலஃபண்ட் மாதிரி ஒரு தீம் க்ரியேட் பண்ணிவிட்டு எலஃபண்ட் ஒன்று இருந்துச்சு, அது வச்சுருக்கேன். பின்னாடி பேம்பு. அதுக்கடுத்து எங்கள் வீட்டு முன்னாடி வந்து விநாயகர் இருப்பார். இது ஃபவுண்டைன் இருந்துச்சு. பட் இப்போதைக்கு ஃபவுண்டைன் நான் கட் பண்ணிட்டேன், வாட்டர் ஸ்ப்ளாஷ் ஆகுதுன்ட்டு. அதுக்கடுத்து காமதேனு எங்கள் வீட்டில் ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 10 years இருக்குது இந்த காமதேனு. இதை வந்து நான் இத்தனை நாளாக உள்ளே வச்சுருந்தேன் சாமிக்கிட்ட. அதை இப்போ எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஹால் என்ட்ரன்ஸ்லேயே வச்சுட்டேன். ஏன்னா வந்து இதில் வந்து முன்னாடி செராமிக்கில் ஒரு காமதேனு இருந்துச்சு, அது வந்து உடையிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாதிரி அலுமினியமில் க்ரியேட் பண்ணது இது. ஸோ அதனால் அது வந்து சேஃப்டிக்காக இதை எடுத்து இங்கே வச்சுட்டேன். மற்றபடி பார்த்திங்கன்னா இதுதான் தீம். இது பேக்ரவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பிக்சர்ஸ்லாம் வச்சுருப்பேன். அதுக்கடுத்து ராதாகிருஷ்ணாவோட வால் ஹேங்கிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த தீம் என்னோடய பிளான்டட் டேங்க்கு பக்கத்துலேயே வந்து இந்த நானோ டேங்கை க்ரியேட் பண்ணிவிட்டு இப்போதைக்கு என்னோடய ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து இந்த தீம் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பிடிச்சிருக்கு, ஒரு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு சின்ன டேங்க் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பெரிய டேங்க் வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லை, ப்ரொவிஷன் கிடையாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன டேங்க் வைங்க. சின்ன டேங்க் வச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த இதுலேயே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வாட்டர் ஃப்ளோலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு இது பெருசாக சத்தம்லாம் போடாது. வாட்ரு வந்து உங்களுக்கு காமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டேங்க் மூலயமா உங்களுக்கு பண்ணுறதால வந்து உங்களுக்கு தண்ணியெலாம் ஸ்ப்ளாஷ் ஆகாது. ஸோ அதனால் வந்து க்ளீனாக கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டுருக்கும். ஃபிஷ்ஷோட மூமெண்ட்ஸும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அந்த காமன் அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹாலில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணாமல் சூஸ் பண்ணலாம். அது மாதிரி ஸ்மால் ஃபிஷ் டெட்ரா ஃபிஷ்ஷையும் ப்ளக்கார்டையும் சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீடோட லுக் எப்படி என்ஹான்ஸ் ஆகுது அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த தீம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.